இன்றைக்கி ஒரு பிஸியான ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் மினி விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஸ்டிச் பண்ணுற ஒர்க் இருந்துச்சுங்க. ஸோ வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு மார்னிங் அரௌண்ட் 11 o'clock உட்காந்து 3 o'clock முடிக்கணும்னு பிளான் பண்ணேன். அதே மாதிரி வந்து முடிச்சாச்சுங்க. நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு மட்டும் சண்டேவாது மண்டேவாது எல்லா நாளும் வேலை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக அங்கே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்ட துணியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாகவே வந்து பெருக்கி விட்டாச்சுங்க. எப்போவுமே வந்து மிஷினில் துணி போட்டேன் அப்படின்னா கொண்டு போய் காய போடுறது என் வேலை, காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது ஹர்ஷித் வேலைங்க. குட்டீஸையும் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ வந்து அவன் எடுத்துகிட்டு வந்து போட்டான். நான் எல்லாத்தையும் வந்து கையோடு மடித்து வச்சாச்சுங்க. ஸோ வந்து வீடு எப்போவுமே வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த வீக் போடுற ட்ரெஸ்ஸு, ஹர்ஷித்தோட யூனிஃபார்ம் இந்த வீக் போட வேண்டியது எல்லாமே வந்து அயன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அயன் பண்ணுற ஒர்க் வந்து செஞ்சு வச்சாச்சுங்க. தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வச்சாச்சுங்க. ஸோ அதுவும் நல்லா ஊறிடுச்சு. ஈவினிங்காக போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு நெக்ஸ்ட் டேக்கான ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க.